Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்னமோ மோடிக்கு மட்டும்தான் அதானி நண்பர் என்பதெல்லாம் அபத்தம், பிதற்றல். வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு மாநில முதலமைச்சர்கள் அதானி நிறுவனத்தோடு தொடர்புடையில் இருக்கிறார்கள். சார் பாமகவும் சரி பாஜகவும் சரி அரசியலாக்கணும் இல்ல, அரசியலாக்கவில்லையே. நேதிய பிரஸ் மீட்ல எந்த ஹோட்டல்ல பாத்தீங்க, எந்த ரூம்ல பாத்தீங்க, அந்த ரூம் நம்பர் சொல்லவா, போட்டோ ரிலீஸ் பண்ணவா, ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணவா, அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா அதிரடி காமிச்சிருக்காரு. என்ன சார் அதானியோடய அண்ணாமலை பேசிட்டாரா என்ன? ஆதாரங்களை சொல்லட்டுமா என்று கேட்டால் ஆதாரங்கள் இருக்கிறது என்றுதான் பொருள். அண்ணாமலை விஷயம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல. செந்தில் பாலாஜி வாய் நீளம் காட்டினார். இவர் மட்டும்தான் போய் லண்டன்ல படிச்சாரா? உங்க பவுஷுக்கு உங்க கட்சியில யாராவது கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல. தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி வாயை கொடுத்து கொண்டு வாங்கி கட்டி கொண்டார். தொடர்ந்து வம்பை இழுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன ஆகும்? இவர் அடுத்த விஷயத்தை கிளற ஆரம்பிப்பார். அதுதான் நடக்கும். ஆகவே அண்ணாமலை சீண்டி அடுத்த விவகாரத்தில் சிக்க போகிறார். அண்ணாமலை வெளியிட போகிற ஃபைல்ஸ் பார்ட் 3 பற்றி கேட்டீர்கள். நிச்சயமாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த வகையில் இந்த ஆட்சியின் மூலம் ஆதாயம் அடைந்திருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வெளியிட போகிறேன் ஆதாரங்களோடு என்று அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக அதை நான் வரவேற்கிறேன். முழுமையாக அதை வெளியிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திருமாவுக்கு எதிராக ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி நலனுக்கு எதிராக ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆலோசனாவை. அதுக்கு விளக்கமாக திருமாவை சந்திக்கவில்லை என்றாலும் ஒரு ட்வீட் மூலமா தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஆரவ் அர்ஜுனாவை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கி இருந்தால்தான் திருமாவுக்கு அவருடைய கருத்துக்களில் முழுமையான உடன்பாடு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழகு என்று சொல்லுகிற நடவடிக்கை. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் சார். அதானி சந்திப்பு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. சட்டசபையில முதல்வரே சொல்றாரு, நான் அதானியை பார்க்கவே இல்லை, அவரும் என்னை பார்க்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கு ஒரு மாலை பாஜக தலைமை அலுவலகத்துல ஒரு பிரஸ் மீட்டு, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு. அதானியை முதல்வர் பார்க்கவில்லை, அவருடைய மருமகன் பார்த்திருக்காரு. அதே போல சில பல முக்கியமான IAS ஆபீசர்ஸ் பார்த்திருக்காங்க. ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணவா, போட்டோவை ரிலீஸ் பண்ணவா, எந்த ரூம்ல பார்த்தாங்கன்னு சொல்லவான ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன சார் அதானி விஷயம் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் ஒரு பகீர் கிளப்பி இருக்காரு, இதை எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசியல்ல அதானி பேசுபொருளாகி இருக்கிறார், அகில இந்திய அரசியலையும் ஆகியிருக்கிறார். இன்னும் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துகிறவர்களோடு தொடர்புகள் இருப்பது இயற்கை. அது ஒன்றும் பெரிய குற்றமே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அதானி சந்தித்தாரா இல்லையா என்கிற விவகாரத்தில் கூட திரு அண்ணாமலை அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் திரு அதானியை சந்தித்திருந்தால் அதில் ஒன்றும் தவறில்லை. பிரச்சனை எங்கே துவங்கியது? அதானி சம்பந்தமாக அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, தமிழகம் உட்பட சில மாநிலங்களின் அதிகாரிகளுக்கு கையூட்டு அளிக்கப்பட்டது என்பது குற்றச்சாட்டு. இந்த விவகாரத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த செட் பீரியட் கூறப்படுகிற அந்த காலகட்டத்தில் இங்கே ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது குற்றச்சாட்டு. அதற்கு திரு செந்தில் பாலாஜி அளித்த அறிக்கை ஏற்புடையதாக இல்லை என்று காரண காரியங்களோடு மேலும் சில விளக்கங்களை கேட்டு சில கேள்விகளை எழுப்பி திரு அண்ணாமலையும் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார், பிரஸ் மீட்லையும் கேள்வி கேட்டு இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பும் கேட்டிருக்கிறது. நீங்கள் அந்த மத்திய ஏஜென்சியிடம் அதானி வாங்குவதற்கு கமிஷன் கொடுக்கிறார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டு. அந்த ஏஜென்சியோடு தமிழக அரசு டீலிங் போட்டது. அதே போல பழைய பாக்கிக்காக 99 கோடி ரூபாய், அது உட்பட சில விவகாரங்கள், புதிய விவரங்கள், இதையெல்லாம் அண்ணாமலை வெளியிட்டு இருக்கிறார். குற்றச்சாட்டை திசை திருப்புவதற்கு, தமிழக அரசு மீது உள்ள லஞ்ச குற்றச்சாட்டை திசை திருப்புவதற்கு சில முயற்சிகளை. தமிழக அரசு இல்ல சார், அதிகாரிகள் மீது லஞ்ச குற்றச்சாட்டு சார். அதான் தமிழக அரசு அதிகாரிகள் தான். அவர்கள் என்ன அப்ப அரசு அதிகாரிகளோடு அந்த லஞ்சம் நின்றுடுமா என்பதும் அடுத்த கேள்வி. ஆகவே இது முழுமையான விசாரணைக்குரிய விவகாரம். நீங்க அதானிக்காக பார்லிமெண்ட்ல ரகலை பண்றீங்களே, இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களான்றது தான் கேள்வி. ஆகவே அந்த விவகாரத்தை பேசும்போது நான் உட்பட 1-2 ஊடகவியலாளர்களும் முன்பே அதானி முதலமைச்சராக சந்தித்ததாக செய்தி வந்தது. அப்போது இது மறுக்கப்படவில்லை என்று சொன்னோம். இப்போது முதலமைச்சர் மறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அப்போதே திரு அண்ணாமலை கூறியதும் வந்திருக்கிறது, ஒரு பத்திரிகையில செய்தியாக வந்திருக்கிறது.
முதலமைச்சருடைய மருமகன் சந்தித்தார் என்றும் ஒரு வார இருமுறை வெளியாகிற பத்திரிகையில செய்தி வந்ததாக எனக்கு நினைவு, முதலமைச்சரை தொடர்புபடுத்தி வரும்போதே. ஆகவே இது ஒரு புதிய செய்தி அல்ல. இப்ப அண்ணாமலை போய் நான் முதலமைச்சர் மறுத்ததால் என்ன ஆகிவிட்டது? அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் சந்திக்கவில்லை, எந்த அதிகாரத்திலும் பொறுப்பிலும் இல்லாத திரு சபரீசன் சந்தித்தாரா இல்லையா என்று அண்ணாமலை கேட்கிறார். எதற்காக அந்த சந்திப்பு நடந்தது? அப்புறம் சில அதிகாரிகள் அதானியை சந்தித்தார்களா இல்லையா, முக்கியமான அதிகாரிகள், முதலமைச்சரின் செயலாளர் உட்பட என்று அவர் கூறுகிறார். அப்படியானால் அந்த சந்திப்பு எதற்காக நடைபெற்றது? அந்த சந்திப்புகள் குறித்த செய்திகள் ஏன் அப்போதே மறுக்கப்படவில்லை? அல்லது அந்த சந்திப்பு அதுல ஒரு சந்திப்பு அண்மையிலே நடைபெற்றது என்று கூறுகிறார். ஆகவே அதானி என்றால் ஏதோ தீட்டு மாதிரி கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதானியோடு வர்த்தகம் செய்யாமல் எந்த அரசாங்கமும் அதை விரும்பும். ஏனென்றால் பெரிய முதலீடு வர வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய தொழிற்சாலை வந்தால்தான். இப்ப ஆந்திரால வந்திருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கேட்கிறார்கள் அல்லவா? தமிழ்நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அதானி. வெவ்வேறு மாநிலங்களில் அதானியினுடைய முதலீடு வருகிறது. ஆகவே நமோ மோடிக்கு மட்டும்தான் அதானி நண்பர் என்பதெல்லாம் அபத்தம், பிதற்றல். வெவ்வேறு மாநிலங்கள், வெவ்வேறு மாநில முதலமைச்சர்கள் அதானி நிறுவனத்தோடு தொடர்புடையில் இருக்கிறார்கள். சார் பாமகவும் சரி பாஜகவும் சரி அரசியல் ஆக்கணும். இல்ல, அரசியல் ஆக்கவில்லையே. நீங்கள் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு எழுந்திருப்பதால் மறுப்பு தெரிவித்து விளக்கம் கோருகிறார்கள், சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதுல செந்தில் பாலாஜி வாய் நீளம் காட்டினார். இவர் மட்டும்தான் போய் லண்டன்ல படிச்சாரா? உங்க பவுஷுக்கு உங்க கட்சியில யாராவது கூப்பிட்டாங்களா? யாரையும் கூப்பிடல. வேற யாரோ ஒரு 7-8 பேர் உதாரணம் சொல்றாரு. ஆக மட்டத்தில் அவர் ஒன்றும் நான் தனியா போயிட்டு இருந்தேன், என்னதான் ஆக்ஸ்போர்ட் கூப்பிட்டுச்சு, என்ன தவிர வேற யாரையுமே கூப்பிடலன்னு எப்பயாவது சொல்லிட்டாரா, பீத்திக்கிட்டாரா? எதுவுமே பண்ணலையே. நான் படிக்க போறேன்னாரு. தேவையில்லாமல் செந்தில் பாலாஜி வாயை கொடுத்து கொண்டு வாங்கி கட்டி கொண்டார். தொடர்ந்து வம்பை இழுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன ஆகும்? இவர் அடுத்த விஷயத்தை கிளற ஆரம்பிப்பார். இப்போ அதுதான் நடக்கும். ஆகவே அண்ணாமலை சீண்டி அடுத்த விவகாரத்தில் சிக்க போகிறார்கள். இப்போ அதானி விவகாரத்தை தேவையில்லாமல் இவங்க சொல்ல போய் அவர் சபரீசன் பார்த்தாரே இல்லையா சொல்லுங்கன்றாரு. கேட்டு 24 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு பதிலையும் காணோம். யாரிடமிருந்தும் பதில் வரல. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக சபரீசனை தொடர்பு கொண்டு கருத்து கேட்கும் முயற்சித்தோம், முடியவில்லை என்று பதிவு செய்திருக்கிறது. ஆகவே நேற்று மாலை வந்தது. அவர் நினைச்சிருந்தா உடனே மறுத்திருக்கலாம். சபரீசன் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக ஏதோ விஷயம் இருக்கு, பொடி இருக்கிறது. அதுல அண்ணாமலை வைத்ததுல புகைய தொடங்குற அளவுக்கு ஒரு பொடி இருக்கிறது. சபரீசனும் தொழில் பண்றாரு சார், அதானியும் தொழில் பண்றாங்க. தொழில் ரீதியான சந்திப்பா கூட இருக்கலாம்ல சார்? தெரியல, அதானி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு தொழில் செய்கிற அளவுக்கு என்னன்னு தெரியல. அதையாவது அவர் வெளிப்படுத்த வேண்டும். நான் ஒரு எனர்ஜி கார்பரேஷனோ இல்லை வேற ஏதோ ஒன்று நடத்துறேன், அது சம்பந்தமா பேசுறதுக்காக போயிருந்தேன்னோ ஏதோ சொல்லலாம். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதை தேவையில்லாமல் இழுத்து கொண்டது இவர்கள்தான். ஆகவே இது சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருவது நல்லதுதான். ஏன்னா சும்மா பூடகமா மறைமுகமா டெல்லிக்கு ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு டிராமா பண்ண முடியாது திமுக. உங்க கூட்டத்திலையும் சில பேர் அவரோட தொடர்புல இருக்கீங்க அப்படின்றத சொல்றாரு. இல்ல சார், அண்ணாமலை கூட திமுக பிரமுகர்களும் தொடர்புல இருக்காங்களா என்ன? அண்ணாமலை கூட இல்ல சார், அதானி கூட நான் சொல்லுவது. ஓகே ஓகே ஓகே. ஆகவே அண்ணாமலை கொளுத்தி போட்டு இருக்கிறார். அது அந்த புகை வர தொடங்கி இருக்கிறது. அந்த புகை வர தொடங்கி இருக்கிறது. நெடி கிளம்ப தொடங்கி இருக்கிறது. அது வெடியாக மாறுமா என்னன்றது சம்பந்தப்பட்டவர்களுடைய பதில்களில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். நேதிய பிரஸ் மீட்ல எந்த ஹோட்டல்ல பாத்தீங்க, எந்த ரூம்ல பாத்தீங்க, அந்த ரூம் நம்பர் சொல்லவா, போட்டோ ரிலீஸ் பண்ணவா, ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணவா, அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா அதிரடி காமிச்சிருக்காரு. என்ன சார், அதானியோடய அண்ணாமலை பேசிட்டாரா என்ன? இல்ல, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. யாரா இருந்தாலும் எளிதாக யூகிக்க முடியும். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். ஒரு விசாரணை எப்படி டீல் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் எப்படி மேற்கொள்ளணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதானி சந்திச்சார், அதானி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் உங்கள் அதிகாரிகளை பார்த்திருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார் என்றால் சம்பந்தப்பட்ட இடங்கள் வரை பேசாமல் இதை சொல்லி இருக்க முடியுமா? ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளாமல் அதை பேச முடியுமா? இல்லை என்றால் அவதூறு வழக்கு அவர் மீது பாயாதா? சந்திக்காமல் இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லுகிறார், இதன் மூலம் எனக்கு களங்கம் கற்பிக்க பார்க்கிறார் என்று வழக்கு தொடர மாட்டார்களா? அதற்கும் தயாராகத்தானே அவர் வந்திருக்கிறார். ஆதாரங்களை சொல்லட்டுமா என்று கேட்டால் ஆதாரங்கள் இருக்கிறது என்றுதான் பொருள். அண்ணாமலை விஷயம் இல்லாமல் பேசக்கூடியவர் அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், அதே போல இன்னொரு அதிரடியும் அண்ணாமலை கிளப்பி இருக்காரு. குறிப்பாக டிஎம்கே ஃபைல்ஸ் பாகம் 3 நான் விரைவில் ரிலீஸ் பண்ணுவேன், குறிப்பாக தேர்தல் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவேன், திமுகவுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ண மாட்டேன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன டெண்டர் வாங்கியிருக்காங்க அதை முதல்ல நான் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 அது ரெண்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை.
டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 எப்படி என்ன தாக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் போது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்கிறீர்கள்? 30,000 கோடி ரூபாயை குறுகிய காலத்தில் சம்பாதித்து விட்டார்கள் என்று இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிதியமைச்சராக இருந்தவர் பழனிவேல் தியாகராஜன் பேசியது தொடர்ந்து பேசு பொருளாக லைவ்ல இல்லையா கொஞ்ச காலம்? அதை மீண்டும் தேர்தல் நேரத்தில் நினைவுபடுத்த மாட்டார்களா? சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் நினைவுபடுத்த மாட்டார்களா? 30,000 கோடியை குறுகிய காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் அடித்து விட்டார்கள் என்று பேசியவர் இந்த மாநிலத்தின் அமைச்சர். இப்போதும் இருப்பவர், அப்போது நிதியமைச்சர். அது ஏஐ பண்ணிட்டாங்கங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார் அவரு. அப்படியானால் ஒரு நிதியமைச்சராக இருக்கிற மூத்த ஒரு அரசியல்வாதியின் குரலில், மூத்த அரசியல்வாதி என்றால் ஒரு முக்கியமான போர்ட்போலியோ வகித்தவரின் குரலில் மோசடி செய்ய முடியும் என்றால் உங்களுக்கு முதுகெலும்பு திராணி இருந்திருந்தால் வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். இதை யார் செய்தது என்ற உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு ஏன் செய்யவில்லை? அண்ணாமலை மீதே வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். அப்போது அவர் அடுத்த கட்டமாக ஒன்று சொன்னார். அதில் தான் இவர்கள் பயந்து பின்வாங்கினார்கள். திமுக பயந்தது, பின்வாங்கியது. என்ன சொன்னாரு? அது நீண்ட உரையாடல், ஒரு பகுதி தான் வெளியிட்டு இருக்கிறேன், நினைவில் கொள்ளுங்கள் என்றவுடன் அச்சம் பிறந்தது உங்களுக்கு. அதன் காரணமாக தான் வழக்கு போடாம நீங்க அமைதியானீங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் போட்டு பிஜேபி ஆபீஸ்ல ஓட விட்டாரே சொத்து பட்டியல் தான் சார். மிரட்டினீங்க. இருங்க, சொத்துனா என்ன குறுகிய காலத்தில் எப்படி வந்தது உங்களுக்கு அந்த பணம்? அதுல இருப்பவர்கள் குறுகிய காலத்தில் பொருள் ஈட்டி இருக்கிறார்கள். எப்படி வந்தது? அதெல்லாம் ஊழல் பணம் இல்லது வருவாய்க்கு மீறிய வருவாய் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. சரி சார், அத இந்த நடந்து முடிந்த இருங்க, நாடாளுமன்ற தேர்தல்ல பிரச்சாரமா பண்ணிருக்காங்க. பொறுமையா இருங்க. திமுகவுக்கு ஊதுகுழலா இருக்காதீங்க. அப்படி ஒரு ஸ்கிரீன்ல ஓட விட்டாரு சார். இருங்க, ஓட விட்டார்ல, அதுல இருந்த அத்தனை பேர் வழக்கு போட்டாங்களா? ஏன் பயம்? 2-3 பேர் பேருக்கு வழக்கு போட்டாங்க. அதை பர்சியூ கூட பண்ணல. இருங்க சார், அண்ணாமலை ஏன் சார் டிவிஎஸ்ல கம்ப்ளைன்ட் இருங்க, அதெல்லாம் சிபிஐல கொடுக்க போறேன்னு 1-2 விவகாரங்கள் சிபிஐக்கு கொடுத்துட்டாரு. செய்தியாவே வந்தது. நான் கேட்கறது, வழக்கு வரிசையா நீதிமன்றத்தில் படியேறுவதுதான் இனிமேல் அண்ணாமலையில் வேலையாக இருக்கும் அப்படின்னு அறிவாலயத்தில் ஒருத்தர் உதார விட்டார். அவருக்கு பேர் RS பாரதி. அவருக்கு பேர் மிரட்டல் பாரதின்னு வச்சிடலாம் பேசாம. ஏன்னா அவனை எச்சரிக்கிறேன், இவனை எச்சரிக்கிறேன், ஆளுநரை எச்சரிக்கிறேன், எல்லாரையும் எச்சரிச்சுட்டு இருப்பார் அவரு. அதை தவிர அவருக்கு வேற வேலையே கிடையாது. அவருக்கு வேலை என்னடானா அறிவாலயத்துக்கு வர வேண்டியது எச்சரிக்கிறேன் வேண்டியது. எச்சரிச்சிங்கல்ல, வழக்கு மேல் வழக்கை இனிமேல் அண்ணாமலை சந்திப்பார். நீங்கல்ல, ஒரு 2-3 பேரை தவிர யாருமே வழக்கே போடலையே. ரெண்டாவது அந்த 2-3 பேர் வழக்கு போட்டாங்க. இருங்க, வர அப்படி இல்ல, அவர்கிட்ட இன்னும் என்னென்ன வச்சிருக்காரா, எதுக்குப்பா வீணா வம்ப அந்த ஆள்கிட்ட அடுத்தடுத்து ஜாதகத்தெல்லாம் வெளியே விடுவாருப்பா, நிறைய பேர் ஜாதகத்தை வச்சிருக்காரு போல இருக்குப்பா அப்படின்னு பேசி முடிவெடுத்துட்டாங்களோ என்னமோ நமக்கு தெரியல. உங்களுக்கு சட்டம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, சட்டம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசுங்க. ஓகே சார். ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அந்த வழக்கு லேட்டா நடக்குதுன்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்க, போட்டவங்க என் மேல அவதூறா பேசிட்டாங்க, நான் வழக்கு போட்டாங்க, வழக்கு ரொம்ப ஸ்லோவா நடக்குதுன்னு வச்சுங்க, எக்ஸ்பெடிஷியஸ் பெட்டிஷன் ஒன்று போடலாம். வழக்கை விரைவாக நடத்துமாறு. ஏன் தைரியம் இருந்தால் போட சொல்லுங்களேன் எக்ஸ்பெடிஷியஸ் பெட்டிஷன். அந்த வழக்கெல்லாம் கொஞ்சம் விரைவாக எடுத்து விசாரிக்கணும்னு. இவங்க வக்கீலே போய் முறையிடலாமே சார், அதை ஸ்பீடாக விசாரிங்க சார், அவர் அடுத்தடுத்து அவசூறு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலாமே சார். அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, இவர் அண்ணாமலைகிட்டே இருக்குது, இன்கம் டேக்ஸ்லேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அது பேர் என்ன EDலையும் இருக்குது. இவங்க ஜாதகம்லாம் இப்போ ஒவ்வொரு ஜாதகமாக கிளறி வழக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன ஒவ்வொருத்தரும் ED கோர்ட்டு கேஸுன்னு எதிர்நோக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏற்கனவே 2-3 பேர் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அண்ணாமலை விவரம் இல்லாமல் இந்த விஷயத்தை கிளறி இருக்க மாட்டார் என்றுதான் நான் நம்புகிறேன். அவர் அண்ணாமலை வெளியிட போகிற ஃபைல்ஸ் பார்ட் 3 பற்றி கேட்டீர்கள். நிச்சயமாக அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் எந்தெந்த வகையில் இந்த ஆட்சியின் மூலம் ஆதாயம் அடைந்திருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை நான் வெளியிடப் போகிறேன் ஆதாரங்களோடு என்று அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக அதை நான் வரவேற்கிறேன். அவர் முழுமையாக அதை வெளியிட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக கடந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு தவறுகளை, குறைபாடுகளை இந்த கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருந்து வேடிக்கை பார்த்திருக்கின்றன. கூட்டணி கட்சிகள் திரும்ப போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணீங்க? உண்மை வெளிவந்து விட்டதா? இங்க இருக்கிற அரசியலை பற்றி பேசு என்றால் பாஜகவை பற்றி எப்போது பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருமாவின் இடதுசாரிகளும். இங்கே இந்த அரசாங்கத்தின் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதை பற்றி கவலைப்படுகிறீர்களா? அரசு ஊழியர்கள்ல இருந்து சாம்சங்ல தீர்வு நடந்ததா? எல்லா தொழிலாளர்களும் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்று பத்திரிகைகளில் பக்கமாக எழுதுகின்றனவே. இடதுசாரிகள் இப்போதும் வாயை மூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வேங்கை வயல்ல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடித்து விட்டார்களா? அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றினார்களா? தனியார் தற்காலிக ஆசிரியர்களையும் செவிலியர்களையும் இழுத்து கொண்டு போய் கைது செய்ததை நியாயமற்ற செயல் என்று மென்மையாக வருடி கொடுக்கிறதே இடதுசாரிகள்.
இதுதான் எதிர்க்கட்சியாக செயல்படுகிற லட்சணமா? சட்டமன்றம் கூடுகிற நாட்களை குறைத்து சட்டசபையில் ஜனநாயகத்தை பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் சட்டசபையை முடக்கி இருக்கிறார்களே, அதுதான் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுகிற லட்சணமா? அலுவல் ஆய்வு குழு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தன இந்த எதிர்க்கட்சிகள்? நான் கேட்கிறேன். நாங்கள் வந்தால் ஆண்டுக்கு 100 நாள் சட்டசபை நடத்துவோம் சொன்னது திமுக. மொத்தம் 4 ஆண்டுகள்ல 115 நாள் தான் நடத்தி இருக்கிறார்கள் இந்த திமுக. சட்டசபையே பேசுவதற்கு இடம் இல்லாமல் வெறும் அறிக்கை வாசிக்கிற மன்றம் ஆக்கிவிட்டார்கள். அதை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசி இருக்கின்றனவா? ஆகவே இந்த எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த பல்வேறு விஷயங்கள்ல மௌனம் காத்து திமுகவுக்கு கூழை கும்பிடு போடுகிற அதனுடைய கொத்தடிமை கட்சிகள் மாதிரி மாறிவிட்டன? ஏதோ பலத்த ஆதாயம் இருக்கின்றன இந்த எதிர்க்கட்சிகளுக்கு. அதைத்தான் அண்ணாமலை வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்று நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். ஆகவே இவர்கள் அடைந்த ஆதாயங்கள், இவர்கள் அடைந்த டெண்டர்கள் என்று சொல்லுகிறார், அந்த லஞ்ச லாவண்ய விவகாரங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதை ஆமா கட்சிக்காரங்க சார் எப்போதுமே டெண்டர் ஏடிஎம்கே காலத்துல நடந்தது இல்லையா? கட்சிக்காரங்க தான் டெண்டர் வைப்பாங்கன்னா கட்சிக்காரங்க சொல்றவங்களுக்கு தான் டெண்டர் கொடுப்பாங்க. அது முறையா நடக்கணும். இவங்க என்ன அதிமுக நீங்க கேட்கறீங்க, அதிமுக திமுக ரெண்டுமே இந்த டெண்டர் விஷயத்துல மோசடி செய்யக்கூடிய அதற்கான ஏற்பாடுகளை வழிமுறைகளை உருவாக்குவதில் வல்லவர்கள். எப்படி தெரியுமா? A1ல இல்லாதவனை A1க்கு கொண்டு வருவாங்க. அதாவது A1ல இருக்க மாட்டான், நிறைய ரேட்டு கேட்டிருப்பான், உண்மையா கம்மியா ரேட் ஃபிக்ஸ் பண்ண ஒருத்தனா இருப்பான். அவனை ஒன்று பேசி மிரட்டுவாங்க, 2ல 3ல இருக்கிறவனை எப்படி அங்கே கொண்டு வருதுன்னு பார்ப்பாங்க. டெண்டர் கிளாசிஃபிகேஷனில் இவன் சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு வராதபடி செய்வாங்க. இவன் அன்ஃபிட்டுன்னுவாங்க, இவங்ககிட்ட அந்த வசதி இல்லைன்னுவாங்க. இல்லை அவனை டெண்டர் டேட்டே மாற்றி வைப்பாங்க, திடீர்னு ஓசப்படாமல் எடுத்து முடிச்சிருவாங்க. இதெல்லாம் பலவிதமான குளறுபடிகளை 2 பேரும் செய்து நீதிமன்ற கண்டனங்களுக்கு ஏற்கனவே பலமுறை ஆளாகி இருக்கிறார்கள் 2 அரசுகளுமே. ஆகவே இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு யார் ஆதாயம் அடைந்தார்கள் இந்த மாதிரியான மோசடியான வழிமுறைகள் மூலம் என்பது உலகுக்கு தெரிவது நல்லது. ஆகவே அண்ணாமலை அதை விரைவில் செய்ய வேண்டும், செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், சிஏஜி அறிக்கையும் சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக அதை பற்றி அண்ணாமலை கருத்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு நிர்வாகம் ரொம்ப பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு, இன்னும் அடுத்த சிஏஜி அறிக்கை 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும், அதுக்குள்ள தமிழ்நாடு அரசு வந்து விழித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கும் துறையில பேசியிருக்காரு. போக்குவரத்து துறையில கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு அளவுக்கு ஒரு லாஸ்ட்ல இருக்கு. அறநிலையத்துறையில வந்து எங்களுக்கு ஆடிட்டுக்கே வந்து அனுமதிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூக்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த சிஏஜி அறிக்கையை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? தமிழக அரசினுடைய நிதி நிலைமை மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது என்று நிதி விவகாரங்களை நன்கறிந்தவர்கள் அவ்வப்போது எச்சரிக்கை பேட்டிகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடன் சுமையில் தமிழக அரசு தத்தளிக்க போகிறது மிக விரைவில். கடன் அளவு கடந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுக்கறதுல இருந்து பஸ்ல இருந்து பல விஷயங்கள், போக்குவரத்து கழகங்கள் நஷ்டங்கள் கூடிக்கொண்டே போகிறது, மின் வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது. இதெல்லாம் அடுத்தடுத்து வந்த 2 ஆட்சியிலும் நடந்திருக்கு, எடப்பாடி ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கு. நிதி நிலைமை அபாயகரமாக இருக்கிறது என்பதை அல்லது தமிழக அரசினுடைய நிர்வாகம் தள்ளாடி கொண்டிருப்பதை தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டி இருக்கிறது. எச்சரிக்கை அபாய எச்சரிக்கை ஒலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல அறநிலையத்துறை பற்றி சொல்லி இருப்பது இந்த ஆட்சிக்கு கண்டனம் என்றே நான் பார்க்கிறேன். இதை நீதித்துறையின் கவனத்திற்கு அண்ணாமலை கொண்டு செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். அதை கொண்டு செல்ல வேண்டும். அறநிலையத்துறையில் என்ன நடைபெறுகிறது என்ற உண்மை மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். ஓகே சார், குறிப்பாக நாளுக்கு நாள் செந்தில் பாலாஜி வர்சஸ் அண்ணாமலை இந்த வார்த்தை மோதல் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, வேலை வெட்டி இல்லாதவர்கள் எல்லாம் போகிற போக்கில் கருத்து சொல்றாங்க, அதையெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்காதீங்கன்னு வந்து செந்தில் பாலாஜி அண்ணாமலை சின்ன விதமா பேசியிருக்காரு. என்ன சார், இவங்க 2 பேருக்குமான மோதல் முடியவே முடியாதா என்ன? அது நமக்கு ஒன்றும் சரியாது. ஏன்னா திமுக அதிமுக லாவணி பாடுவது போல இப்போது பிஜேபி நோக்கியும் இந்த விமர்சனங்கள் வர தொடங்கி இருக்கின்றன. அண்ணாமலை பற்றி செந்தில் பாலாஜி விமர்சிப்பது, அதே போல செந்தில் பாலாஜியை ஜாமீன் அமைச்சர் என்று அண்ணாமலை சொல்லுவது, இத்தகைய விமர்சனங்கள் அரசியலில் ஆரோக்கியமானவை அல்ல. அத்தகைய விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் எனக்கு தெரிந்து இத்தகைய விமர்சனங்களை முதலில் தமிழக அரசியலில் துவக்கியது திமுக தான். 30-40 ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசியலில் தரந்தாழ்ந்த மேடை பேச்சுக்கள், தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் இவற்றின் துவக்க புள்ளி யார் என்று கேட்டால் திமுக தான். பிறகு அதிமுகவும் அந்த வழியை பின்பற்ற தொடங்கியது. ஓகே சார், ஒரு 30 ஆண்டுக்கு மேலாக ஒரு சட்டசபையை ஒரு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா. நடந்து முடிந்த சட்டசபை வெறும் 2 நாள்ல முடிச்சிட்டாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க வருஷத்துக்கு ஒரு 100 நாள் வந்து சட்டசபையை வந்து நடத்துவோம்னு முதல்வர் சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து அப்படி மொத்தமா கூட்டியே கூட ஒரு 120 நாள் தான் வந்திருக்கு. ஏன் சார் இவ்வளவு? எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் சட்டசபை ஆரோக்கியமாக இருந்தது, கலைஞர் காலத்திலும் இருந்தது. அதன் பிறகு ஓரிரு நிகழ்வுகள் சில 2 காலங்களிலுமே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இல்லாத நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இதே சட்டமன்றம்
1980களின் துவக்கத்திலிருந்து நான் சட்டமன்ற நடவடிக்கைகளை நேரடியாக கவர் செய்து கொண்டிருக்கிறேன் செய்தியாளராக. இதே சட்டமன்றம் காலையிலும் மாலையிலும் 2 வேளையும் நடைபெற்று 40 நாள் 45 நாள் நடந்த காலமெல்லாம் இருந்தது ஒரு கூட்டத்தொடர் என்பது. கல்வித்துறை மானிய கோரிக்கை 2 நாள் நடந்திருக்கிறது. தொழிலாளர் நலத்துறை மானிய கோரிக்கை காலை மாலை 2 வேளையும் நடந்திருக்கிறது. போலீஸ் பாஜக விவாதம் 2 நாள் நடைபெற்றிருக்கிறது. 3ஆம் நாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பதில் சொல்லி இருக்கிறார். அதே போல காலை 9 மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கும். கேள்வி நேரம் 9 மணிக்கு காலை தொடங்கும். பிறகு அது 9:30 ஆயிற்று, 10 ஆயிற்று, அப்புறம் மறுபடியும் 9:30, இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சகட்டு மேனிக்கு ஒரே நாள்ல காலை வேளையிலேயே 3-4 மானிய கோரிக்கை மேல விவாதம், சாயந்தரம் 3-4 மானிய கோரிக்கை அமைச்சர் பதில் சொல்லுவாங்க, நடுவில் ஒத்தி வச்சுட்டுன்றதெல்லாம் கேலி கூத்தான ஒன்று. ஒரு பெரிய துறை வேளாண்மை துறை, அதன் மீது இன்னொரு துறையோட இணைத்து விவாதம் நடத்துங்க வேண்டியது. மாண்புமிகு உறுப்பினர்கள் 3 துறையின் மீதும் சேர்த்தே பேசலாம். இது என்ன இதுவா? இவர்கள் இஷ்டத்துக்கா கூத்தாது? வேளாண்மை துறை மேல விவாதம்னா த்ரெட் பேர் பேசணும், விவசாயிகள் பிரச்சனையை பேசணும், என்னென்ன நவீன மாற்றங்கள் வந்திருக்கு, அதுல என்ன விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சிக்கல் என்ன, இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு நேரமே இருக்கிறது இல்ல. பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 7 நிமிஷம் முடிய போது, அடுத்த துறைக்கு போங்க அப்படின்னு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்ட சொல்றாரு ஸ்பீக்கர். அது ஃபார் தட் மேட்டர் எனி ஸ்பீக்கர், ஐ எம் சேயிங் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே. இப்படி சட்டசபை விவாத நடவடிக்கைகளை கேலி கூத்தாக்கி விட்டார்கள். கல்வித்துறை மீது மிக விரிவாத நடைபெறும். பள்ளி கல்வித்துறை உயர்கல்வியும் அரங்கநாயகம் வைத்துக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் விவாதம் இருக்கும். அரங்கநாயகம் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர், கல்வி அமைச்சராகவும் இருந்தவர். அவர் விரிவாக பேசுவார். பொறியியல் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் என்பது எம்ஜிஆர் ஆட்சியில் அவர் காலத்தில் உருவான கான்செப்ட். அது என்ன, அது பின்னாளில் வணிகமயமாகி மோசமா போச்சு, நாசமா போச்சு, அது வேற விஷயம். வணிகமயமாகி முழுமையும் வணிகமயமாகி புற்றீசல் போல் கல்லூரிகள் முளைத்து அதில் படித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் வேற ஒரு பக்கம், அது தனி. டாக்டர் ஹண்டே சுகாதார அமைச்சராக இருந்தார். ராகவானந்தம் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். எப்படி ராஜாவும்போது பாசனத்துறை அமைச்சர், சீனியர் பீப்புளெலாம் இருந்தாங்க. அதே மாதிரி ஆர்எம்பி, ராஜாராம், கேஏகே, ஒவ்வொரு இஷ்யூ. அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் பார்த்தீர்கள் விவரமானவர்கள். அன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் உமானாத் இருந்தார், ரமணி இருந்தார், லத்தீஃப் இருந்தார், சமது இருந்தார், நெடுமாறன் இருந்தார். அப்படி திரட்பேர விவாதம் நடக்கும். 3/4 மணி நேரத்துக்கு குறையாமல் முன்வரிசை உறுப்பினர்கள் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அன்றைக்கு பின்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய உறுப்பினர்களாக பேசுபவர்கள் 20 நிமிடம் பேசுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே எதிர்கட்சி வரிசையிலே நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், இதே துரைமுருகன் இருந்தார், ரகுமான் கான் இருந்தார். எவ்வளவு பேர் ஆழமாக பேசுவார்கள் சப்ஜெக்டை. பொன்னுரங்கம் மசோதாக்கள் அருமையா பேசுவார். அவர்களெல்லாம் ஒரு மசோதாவிலேயே 15-20 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். இப்பெல்லாம் மசோதா எடுத்தா 2 நிமிஷத்துல சொல்லி முடிங்க, உட்காருங்க. என்ன அப்படி கிழிக்க போறீங்க? சட்டசபை வைக்கிறது இன்னும் 40 நாள் வைக்க வேண்டியது தானே. என்ன அதை விடன்ற திறப்பு விழாக்களும் இந்த விழாக்களும் தான் முக்கியமா? வெறுமை போய் நடந்துட்டு இது பண்ணிட்டு வர்றீங்க. பார்வையிட்டோம், அதை செய்தோம், இதை செய்தோம், டெய்லி ஒரு பிரஸ் ரிலீஸு. மக்கள் பிரச்சனைகளை கேள்வி நேரம் 1.5 மணி நேரம் போகும். அதன் பிறகு 0 ஓவரில் முக்கியமான பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளப்படும். 0 ஓவரில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளின் மீது நீண்ட நேரம் பேசுவார்கள். அதனாலேயே மாலையும் சபை நடக்கும். இதே துரைமுருகன் அவர்கள் 4 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு போயிருக்கிறாரு. 4:30 மணிக்கு வருவார். கொஞ்சம் 4 மணி சபைனா 4:30 வருவார். வந்திருக்கிறார். நான் பல நாட்கள் பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு நான் வேடிக்கையாக நாங்கள்லாம் லாபியில் பேசிக்கொள்வது உண்டு. ரகுமான் கான் கேள்வி நேரத்தில் இருக்க மாட்டார். 0 ஓவர் ஸ்டார்ட் ஆகிற போது தான் சபைக்குள்ளேயே வருவார். 0 ஓவருக்கு வந்துட்டு ராஜாராம் வேடிக்கையாக சொல்லுவார், இவ்வளோ நேரம் இல்லை, இப்போ வந்த உடனே கையை தூக்கினா என்ன அர்த்தம், முதல்ல வந்து சொல்ல வேணாமா அப்படின்வார். ஆகவே இதெல்லாம் ஒரு பேரவை விவாதங்கள் ஆரோக்கியமாக நடைபெற்ற காலம். இப்போ அந்த ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் சகட்டு மீறிக்கு ஒன்றா அப்படியே வண்டி வேகமாக ஓட்டி கொண்டு போய் விடுற மாதிரி தான் இருக்கே தவிர 110. ஆகவே 2 ஆட்சி காலங்களிலும் சட்டசபை நேரம் என்பது சுருக்கப்பட்டு ஜனநாயகம் என்பது முழுமையாக இல்லாமல் இருக்கிறது. ஓகே சார், அப்படியே அகில இந்திய அரசியலுக்கு போலாம் சார். குறிப்பாக இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மம்தா தலைமை ஏற்க வேண்டும், ராகுலுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமா இருக்குன்னு கூட்டணியிலிருந்தே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு குரல்கள் வந்திருக்கு. குறிப்பாக லாலு பிரசாத் பேசியிருக்காரு, பவார் பேசியிருக்காரு, அகிலேஷ் யாதவ்லாம் வந்து ராகுல் மீது ஒரு அதிருப்தியில இருக்காங்க போல இருக்கே சார். இந்தியா கூட்டணிக்கு மம்தா தலைமை ஏற்கணும்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதை சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய நேரம் வீணடிக்கப்படுவது, எதிர்க்கட்சிகளுடைய பொறுப்பற்ற அணுகுமுறை காரணமாக நாடாளுமன்ற நேரம் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஒத்திவைத்து மக்கள் வரி பணம் வீணடிக்கப்படுகிறது.
இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தான் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்க விரும்புகிறேன். பாராளுமன்ற ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த எதிர்க்கட்சிகள் பொறுப்பற்ற செயல்பாடு காரணமாக. அதன் காரணமாகவே மம்தா பானர்ஜிக்கு அதிருப்தி பிறந்தது. பாராளுமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும், வெறுமனே அதானி மட்டுமே இந்த நாட்டின் பிரச்சனை அல்ல என்று மம்தா பானர்ஜி எடுத்த முடிவை நான் வரவேற்கிறேன். அதே முடிவை வேறு 1-2 கட்சிகளும் எடுத்திருக்கின்றன. உத்தரப்பிரதேச சம்பவங்களை பேச வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி முடிவெடுத்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் பகிஷ்கரிப்பு போராட்டத்தை, வெறுமனே அதானியை மட்டுமே முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தை முடக்குகிற செயல்பாட்டை இந்த 2 கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து இவர்களுடைய புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன். அது தவிர அடுத்து இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, மம்தா பானர்ஜி இந்த இந்தி கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று முன்வந்திருப்பது நிச்சயமாக ராகுல் காந்திக்கு ஏற்பட்ட மூக்கறுப்பு என்று நான் பார்க்கிறேன். ராகுல் காந்தியின் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை என்று அவர் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் அரசியல் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? நான் மூத்த ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி உறுப்பு கட்சியிலே ஒரு மூத்த உறுப்பினரிடம் நான் அண்மையிலே பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், மகாராஷ்டிரா தேர்தலில் களத்தில் முழுக்கவும் சம்பந்தமே இல்லாமல் மதவாதத்தையும் அதானியையும் மட்டுமே ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தார். அங்கே பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கின்றன, சாதி ரீதியான பிரச்சனைகள், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒருபுறம் இந்துத்துவ உணர்வுகளை பாரதிய ஜனதா சரியான முறையில் கையாண்டது, ஜாதிய பிரச்சனைகளையும் சரியான முறையில் கையாண்டது. ஆனால் ராகுல் காந்தி எல்லா கேம்பெயினிலும் தொடர்ந்து சம்பந்தமே இல்லாமல் பித்துக்குளித்தனமாக அதானி என்று பேசிக் கொண்டிருந்தார். அதை மகாராஷ்டிரா மக்கள் புறக்கணித்தார்கள். அதுதான் அந்த தேர்தல் முடிவு உணர்த்திய மாபெரும் உண்மை என்று அண்மையிலே என்னிடம் உரையாடி கொண்டிருந்த இந்தி கூட்டணி கட்சியினுடைய ஒரு முக்கிய உறுப்பினர் என்னிடம் சொன்னார். ஆகவே மம்தா பானர்ஜியும் ராகுல் காந்தியினுடைய சிறுபிள்ளைத்தனமான அரசியலை தொடர்ந்து வைத்துக் கொண்டு அவரை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டு நம்ம ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த முடிவை மிக முக்கியமான அரசியல் தலைவரான சரத்பவார் ஏற்றுக்கொண்டு தான் அதை வழிமொழிவதாக, மம்தா பானர்ஜியை ஆதரிப்பதாக கூறியிருப்பது இந்திய அரசியலின் முக்கியமான ஒரு கட்டம் என்று நான் பார்க்கிறேன். சரத்பவார் பழுத்த அனுபவசாலி, திருமதி இந்திரா காந்தி அவர்களால் மதிக்கப்பட்டவர். அவர் ராகுல் காந்தி வச்சு வண்டியை ஓட்ட முடியாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். இது முக்கியமானதுன்னு நாம பார்க்கணும். அதே போல சிவசேனை தான் செய்த தவறை உணரத் தொடங்கி இருக்கிறது. மகாராஷ்டிரா அரசியல்ல சிவசேனை என்பது பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். இன்றைக்கு அவர்கள் கொள்கையிலிருந்து ரொம்ப தூரம் டிவியேட் ஆகி போயிருக்கிறார்கள் என்பதால் தான் உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேவுடைய அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த உத்தவ் தாக்கரேவை புறக்கணித்து விட்டு ஷிண்டேவை மக்கள் ஆதரிக்கிறார்கள். அதிலிருந்து பிளவுபட்ட அணியை ஆதரிக்கிறார்கள். எதன் காரணமாக ஆதரித்திருக்கிறார்கள்? இந்துத்துவ கொள்கையிலிருந்து சிவசேனை விலகிவிட்டது என்று அவர்கள் பார்க்கிறார்கள். பாரதிய ஜனதாவின் நேச கட்சியாக இருந்த சிவசேனா இன்றைக்கு முற்றிலும் எதிர்நிலை எடுத்திருக்கிறது. ஆகவே இப்போது அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி, சரத்பவாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் ராகுல் காந்தியை வைத்துக்கொண்டு இந்த வண்டி, இந்தி கூட்டணி என்கிற வண்டி இயக்க முடியாது, அந்த வண்டி வேகமாக நகராது, இதே நிலையில் தான் இருக்கும், மக்கள் இதை ஆதரிக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு காலதாமதமாக வந்திருந்தாலும் அது சிறந்த முடிவு என்று நான் பார்க்கிறேன். மம்தா பானர்ஜி ஒரு ஃபயரி லீடர். அவரிடம் குறைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் உறுதியாக எதிர்த்து நிற்கக்கூடியவர். அவர் ஒரு செல்வி ஜெயலலிதா மாதிரி ஒரு போர்க்குணத்தோடு செயல்படக்கூடியவர். அவருடைய தலைமை இவர்கள் ஏற்க போகிறார்களா என்று தெரியவில்லை. இப்போதே என்னுடைய இனிய நண்பர் ரவிக்குமார் அவர் ஒரு தூபம் போட்டிருக்கிறார். ராகுல் காந்தி இல்லாவிட்டால் மு க ஸ்டாலின் என்றார். ராகுல் காந்தி எடுபடவே எடுபடாது. ராகுல் காந்திக்கு மு க ஸ்டாலின் பெட்டர் என்று நான் சொல்வேன். அது வேற விஷயம். வடபுலத்தில் இருப்பவர்கள் ஏற்க மாட்டார்கள். ராகுல் காந்தியை விட மு க ஸ்டாலின் பெட்டர். ஆனால் வடபுல தலைவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து ஒரு தலைமையை ஏற்பது என்பது மிக கடினம். அதே மாதிரி திரு மு க ஸ்டாலினும் அந்த பக்கம் போக மாட்டார். அவர் தன் கையில் இந்தி கூட்டணியுடைய முக்கிய உறுப்பு கட்சியாக இருக்க வேண்டும், தன் கையில் அதிக எம்பிக்கள் இருக்க வேண்டும், தமிழகத்தில் தன்னுடைய அரசியல் என்பது வலிமையானதாக இருக்க வேண்டும் என்பதில் தான் நாட்டமாக இருப்பார். எதற்காக சொல்கிறேன் என்றால், ரவிக்குமாரின் சிந்தனை தவறான சிந்தனை என்பது என்னுடைய பார்வை. ராகுல் காந்தியினுடைய தலைமையை வைத்துக் கொண்டு இந்தி கூட்டணி வெற்றி பெற முடியாது. சார், விசிகா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில போய்கிட்டு இருந்துச்சு. குறிப்பாக திருமாவுக்கு எதிராக ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்காரு, கூட்டணி நலனுக்கு எதிராக ஆலோசனை பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆலோசனாவை. அதுக்கு விளக்கமாக திருமாவை சந்திக்கவில்லை என்றாலும் ஒரு ட்வீட் மூலமா தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? ஆலோசனா 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது கண் துடைப்பு நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். ஆரவ் அர்ஜுனாவை
கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கி இருந்தால்தான் திருமாவுக்கு அவருடைய கருத்துக்களில் முழுமையான உடன்பாடு இல்லை என்று நாம் பார்க்க முடியும். இது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழு என்று சொல்லுகிற நடவடிக்கை. அவர் பேசிய பேச்சுக்கு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும். கூட்டணி மீது நேச உணர்வு, அந்த கூட்டணி பாதிக்கப்படக்கூடாது என்ற உணர்வெல்லாம் திருமா அவர்களுக்கு இருக்குமானால் முடிவெடுப்பதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. அதே போல அந்த முடிவின் மீது ஒரு அரசியல் பார்வையை செலுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. அந்த பார்வையின் அடிப்படையில் சொல்லுகிறேன், இது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு மோசமாக ஆதவ் அர்ஜுனா திமுகவை காயப்படுத்தி, திமுகவை வம்புக்கு இழுத்து சீண்டி தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, பல நிகழ்வு, விகடன் நிகழ்வு மட்டுமல்ல, அடுத்தடுத்து தொடர்ந்து பேசினார். ஆகவே ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இருந்து அவர் நீக்கி இருக்க வேண்டும். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்கி இருக்க வேண்டும். அவ்வாறு நீக்காதது திருமாவுக்கு ஆதவ் அர்ஜுனா மீது உள்ள பரிவுணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பிறநாள். ஒரு அரசியல் பத்திரிகையாளராக நீங்க அவரோட பலமுறை பேசியிருக்கீங்க. அந்த போட்டோஸ்ல நானே உங்க Facebookல பார்த்திருக்கேன். சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து செய்தி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புகழின் உச்சத்தில் இருந்த போதும் இருக்கிற போதும் தன்னுடைய பணிவு, எளிமை போன்ற சிறப்பியல்புகளை ஒருபோதும் கைவிடாமல் ஒரு மிக எளிமையவராக, காட்சிக்கு எளியவராக, பழகுவதற்கு இனிய பண்பாளராக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர். அவர் தமிழக அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பியது உண்மை. அவரை விரும்பியது உண்மை. அவரை மறைந்த சோ அவர்கள் பலமுறை நிர்பந்தித்தார். அவர் வருவது நல்லது. ஏனென்றால் ஒரு வெளிப்படையான மனிதர், நல்லவர், அரசியல் மூலம் பொருளீட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர் என்பது சோ அவர்களுடைய பார்வையாக இருந்தது. அது உண்மையும் கூட. ஆனால் கொரோனா பெருந்தொற்று மிகப்பெரிய அலையாக 2வது முறை உருவெடுத்த காரணத்தால் அவரும் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவில் உடல்நல பிரச்சனை, பெரிய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் என்ற முறையிலே தன்னுடைய உடல்நலன் மட்டுமல்ல, தான் செல்வதன் மூலம் நாட்டு மக்களிடமும் கொரோனா பெருந்தொற்று என்பது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்கின்ற காரணத்தால் மிகுந்த கடினமான முடிவு, ஈடுபட போவதில்லை என்ற முடிவை எடுத்தார். ஆனால் தொடர்ந்து அரசியலை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அரசியல் தொடர்பாக அவர் பேசுவார். நாட்டு விஷயங்கள் சம்பந்தமாக கவலை தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாக பேசுவார். எல்லாம் அதே போல மக்கள் பாதிக்கப்படுகிற சமயத்தில் ஓசைப்படாமல் தன்னுடைய ராகவேந்திரா மண்டபத்திலிருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அதே போல கல்வி உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு அவரிடம் தபால் மூலம் வருகிற விண்ணப்பங்கள் சிலவற்றுக்கு அவர் உதவி செய்வார். திரைத்துறையில் ஒரு வர்சடைல் பர்சனாலிட்டி என்று சொல்லலாம். அவருடைய ஜனரஞ்சகமான நடிப்பு, அதாவது பாட்ஷா அண்ணாமலை மாதிரி இல்லாமல், அப்படிப்பட்ட நடிப்பு மட்டும் இல்லாமல் 6லிருந்து 60 வரை அப்படிப்பட்ட சில வித்தியாசமான படங்களையும் அவர் தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புள்ள நிறைய கேரக்டர்கள் அவர் செய்திருக்கிறார். அவரிடம் ஒரு நல்ல பல்வேறு வகையான நகைச்சுவை, நல்ல உணர்வு உள்ள படங்களையும் அவர் பண்ணியிருக்கிறார். அவர் திரைத்துறையில் சாதனை படைத்தவர். அதைவிட அவர் இந்த வயது எட்டிய நிலையிலும் இன்றைக்கும் நம்பர் 1 நடிகராக இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அப்படி இருந்தது. எத்தனையோ பேர் விமர்சித்து கேலி செய்து பார்த்தார்கள். எம்ஜிஆர் வயசாகிவிட்டது என்பது தெரிகிறது ஆனார்கள். ஆனாலும் அவருடைய படம் அப்படியும் ஓடிக்கொண்டுதான் இருந்தது. அது மீனவ நண்பனாகட்டும், அவர் கடைசியில் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கடைசி படம். அதன் பிறகு 1-2 படங்களில் கமிட் ஆகியிருந்தார். சீமாகிவிட்டதால் அவர் நடிக்கவில்லை. ஆகவே இன்று போல் என்று மழகெல்லாம் ஹிட்டு தான். ஆகவே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி புகழோடு இறுதி வரை உச்சத்தில் இருந்தாரோ அப்படி புகழோடு இன்று வரை இருப்பவர் தொடர்ந்து அத்தகைய புகழோடு அவர் நீடிக்க வேண்டும். அவர் பூரண நலத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் இந்த நேர்காணல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இந்திய அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாவல் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.